திருவள்ளூர் அருகே அமோனியா வாயு கசிவு விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 7ஆக அதிகரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாரியப்பனிடம் கேட்டறியலாம். வணக்கம் மாரியப்பன், தற்பொழுது அமோனியா வாயு கசிவு விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 7ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம் தனலட்சுமி. அதாவது திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே பெரியபாளையத்தில் இருக்கக்கூடிய இறால் பதப்படுத்தும் பண்ணையில நேற்று அமோனியா வாயு கசிவானது ஏற்பட்டிருக்கிறது. இதன் 74 பேர் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இன்று காலை கூட அமைச்சர்கள் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவித்துள்ளனர். 65, 74 என்ற வகையில் தான் அமைச்சர்கள் தகவலை தெரிவித்து வந்திருந்தனர். இருப்பினும் அதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை சார்பில் மொத்தம் 74 பேர் இதுல பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியானது. அந்த வகையில இதுவரை தற்பொழுது நிலவரப்படி 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் பெரியபாளையம் அருகே இருக்கக்கூடிய அந்த வேல்ஸ் மருத்துவமனையில 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே போல் வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில ஒருவரும், ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில ஒருவரும், தற்பொழுது மதியம் 2:30 மணி அளவுல இந்த ஸ்டான்லி மருத்துவமனையில ஏற்கனவே ஒருவர் உயிரிழந்தார். இந்நிலையில தான் தற்பொழுது இன்று 2:30 மணி அளவுல ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறார். ஜுவாங்கா 20 என்ற பெண், அதாவது 20 வயது பெண், அவர் உயிரிழந்திருக்கிறார். ஆக மொத்தம் 7 பேர் இந்த உயிரிழப்பு, அதாவது 7 பேர் மொத்தம் உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மீதம் இருக்கக்கூடியவர்களுக்கும் இங்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஸ்டான்லி மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 12 பேர் சிகிச்சைக்காக வந்திருந்தனர். அவர்கள 10 பேர் சிகிச்சை பெற்றவர்கள், 20 உயிரிழந்தனர். ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் 11 பேர்ல ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். 10 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதே போல வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில் 18 பேரும், வேல்ஸ் மருத்துவமனையில 28 பேரும் சிகிச்சையில் இருக்கிறார்கள். ஒரு சிலர் சிகிச்சை பெற்று மேலும் வீடு திரும்பி இருக்கிறார்கள் தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல மேலும் சிகிச்சையில் இருப்பவர்களும் தீவிர கண்காணிப்புல மருத்துவமனையுடைய கண்காணிப்புல இருக்கிறார்கள். இவ்வாறு அமோனியா கசிவினால அந்த ஒடிசாவை சேர்ந்தவர்கள் அந்த உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்களுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே நாம் தெரிவித்திருந்தது போல சென்னையில் இருக்கக்கூடிய 3 மருத்துவமனைகள், அதே போல திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இருக்கக்கூடிய அந்த வேல்ஸ் மருத்துவமனை என ஒட்டுமொத்தமாக இந்த 4 மருத்துவமனைகளிலும் சேர்த்து இதுவரை 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த மதிய நிலவரப்படி சற்று முன் உள்ள அந்த 2:30 மணிக்கு ஒரு பெண் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழப்பினுடைய எண்ணிக்கையானது அதிகாரப்பூர்வமாக 7ஆக அறிவித்திருக்கிறார்கள். 7 பேர் இதுவரை உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மீதம் இருக்கக்கூடியவர்களும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தனலட்சுமி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மாரியப்பன்.